ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 3ல் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் இருக்கிற டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற யூனிட் நம்பர் 8. அதில் நேஷ்னலிசம் காந்தியன் ஃபேஸ் அப்படிங்கிறதுல கவர் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு யார் யாரெல்லாம் கவர் ஆவாங்க அப்படின்னா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கவர் ஆவாங்க, பகத்சிங் கவர் ஆவாங்க, நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி அவங்க கவர் ஆவாங்க, நெக்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாருமே வந்து கவர் ஆவாங்க. அண்ட் அதர் நேஷ்னல் லீடர்ஸ் ஆல்சோ கூட இதில் வந்துட்டு கவர் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசியில் எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ஒரு 3 குட் நியூஸ் வந்து இருக்குது, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஸோ இந்த வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வச்சு தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும், இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா 5 மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு நம்மளோட யூனிட் எல்லாமே வந்துட்டு, அதாவது ஜிகே யூனிட் எல்லாமே வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் தென் இப்போ ஐஎன்எம்மையும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பாலிட்டிக்கு போட போகிறேன். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வரிசையாக வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோ. ஓகே, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, தென் 3 சர்ப்ரைசஸ் வந்துட்டு இருக்குது, குட் நியூஸ் வந்துட்டு இருக்குது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. என்னென்னங்கிறது நான் வீடியோ எண்டிங்கில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, வாங்க இப்போ லெசன்குள்ளே போகலாம். ஸோ நேஷ்னலிசம் காந்தியன் ஃபேஸ். Introduction. Mahatma Gandhi arrived in India in 1915 from South Africa after fighting for the civil rights of the Indians there for about 20 years. ஸோ மகாத்மா காந்தி வந்துட்டு என்ன பண்ணுறாரு, 1915 சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்துட்டு இந்தியாவுக்கு வந்து வராரு. எதுக்காக? சிவில் ரைட்ஸ் வந்துட்டு வாங்கிறதுக்காக. ஆஃப்டர் 20 இயர்ஸ், ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் 20 இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 1915 இந்தியாவுக்கு வராரு. ஹி பாட் வித் ஹிம் அ நியூ இம்பல்ஸ் டு இந்தியன் பாலிட்டிக்ஸ். ஸோ அவருக்கூட என்ன கொண்டு வராரு அப்படின்னா, இந்தியன் பாலிட்டிக்ஸில் ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து வராரு. ஹி இன்ட்ரடியூஸ்டு சத்யாகிரகா விச் ஹி ஹேட் பர்ஃபெக்டட் in South Africa that could be practiced by men and women, young and old. ஸோ இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் சத்யாகிரகா அப்படிங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து மென் ஆகட்டும், விமன் ஆகட்டும், ஈவன் யங் அண்டு ஓல்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த நான் வைலன்ஸ் மூமெண்ட் வந்துட்டு ரொம்பவே ஈர்க்கப்பட்டது. ஆஸ் அ பர்சன் டெடிக்கேட்டட் டு த காஸ் ஆஃப் த புவரஸ்ட் ஆஃப் த புவர், ஹி இன்ஸ்டன்ட்லி கெயின் த குட் வில் ஆஃப் த மாசஸ். ஸோ இவர் வந்து நான் வைலன்ஸ் வச்சுட்டு ஒரு போராட்டம் பண்ணுறதுனால இவரை வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்துட்டு ஈர்த்தது அப்படின்னே சொல்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு காமன் பீப்புளுக்கு கூட இவரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சுது. இன் திஸ் லெசன் வி ஷல் சி ஹவு காந்தி டிரான்ஸ்ஃபார்ம்டு த இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ இங்கே வந்துட்டு மகாத்மா காந்தி எல்லாருமே வந்துட்டு கவர் ஆவாங்க. ஸோ இந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காந்தி அண்ட் மாஸ் நேஷனலிசம், எவல்யூஷன் ஆஃப் காந்தி. So Mohandas Karamchand Gandhi was born on 2nd October 1869 into a well-to-do family in Porbandar, Gujarat. ஸோ போர்பந்தர் குஜராத்தில் 2nd October 1869 நம்ம மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வந்து பிறக்கிறாரு. His father Kaba Gandhi was the Diwan of Porbandar and later became the Diwan of Rajkot. ஸோ இவர் வந்து திவான்னா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து இவரோட ஃபாதர் காபா காந்தி அப்படிங்கிறவர். ஸோ இஃப் நான் வந்து ஏதாவது ப்ரனவுன்சியேஷனில் மிஸ்டேக் பண்ணாலும் ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகே, லேட்டர் பிகேம் த திவான் ஆஃப் ராஜ்காட். ஸோ லேட்டராக வந்துட்டு போர்பந்தரில் இருந்த பிஎம் இருந்தார், சாரி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இப்போது ராஜ்காட்டில் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஹிஸ் மதர் புட்லி பாய் இன்ஃப்ளூயன்ஸ்டு த யங் காந்தி. ஸோ இவரோட மதர் தான் வந்துட்டு யங்லேயே வந்துட்டு இவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஆஃப்டர் பாசிங் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன், காந்தி sailed to England in 1888 to study law. ஸோ எங்கே போகிறாரு, இங்கிலாந்துக்கு போய் 1888 வந்துட்டு இங்கிலாந்து போய் லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆஃப்டர் பிகமிங் எ பேரிஸ்டர் இன் ஜூன் 1891, Gandhi returned to India as a firm believer in British sense of justice and fair play. ஸோ 1891 பேரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு திரும்ப இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராரு. வந்துட்டு
பிரிட்டிஷ் கிட்ட இருக்கிற லாஸ் எல்லாமே ஒபே பண்ணுறாரு. அவங்களோட ஃபேர் ப்ளே எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்புறாரு. ஸோ ஆன் ரிட்டர்னிங் டு இந்தியா, காந்திஸ் attempt டு ப்ராக்டிஸ் இன் பாம்பே ஃபெயில்டு. ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா, பாம்பேயில் வந்துட்டு ஒரு லா இது பண்ணி போராடலாம் அப்படிங்கிற மாதிரி பாம்பேயில் இது பண்ணியிருப்பாரு. ஸோ லாயராக இது பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஃபெயில் ஆயிருக்கும். இட் வாஸ் டியூரிங் திஸ் பீரியட் தட் த குஜராத் ஃபர்ம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ என்னாச்சு அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் குஜராத் ஃபர்ம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இவர் வந்து லா இதுக்காக கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அதுக்காக அவர் வந்து அதோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிவிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு திரும்ப போயிருப்பார். எப்போ அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் 1893. காந்தி ஃபேஸ்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ தான் அங்கே என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ ஆன் ஹிஸ் ஜேர்னி ஃப்ரம் Durban to Pretoria at the Peter Martinsburg railway station, he was physically thrown out of the first class compartment. Gandhi was determined to fight. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ஸோ டூர்பன்லேருந்து பிட்டோரியாவுக்கு வந்து வந்துட்டுருக்காரு. எங்கன்னா பீட்டர் மேட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்கே ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து தூக்கி த்ரோன் அவுட் நிறுத்தி வெளியே இறங்க வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவர் ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ அப்போவே அவருக்கு வந்து அதுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற டிட்டர்மினேஷன் அங்கே கொண்டு வந்துட்டார். ஸோ காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு திரும்ப ரிட்டர்ன் வராரு. வந்து மீட்டிங் எல்லாமே போடுறாரு. காந்தி கால்ட் அ மீட்டிங் ஆஃப் த இந்தியன்ஸ் இன் த ட்ராவர்சல் அண்ட் எக்ஸ்கார்டட் தெம் டு ஃபார்ம் அன் அசோசியேஷன் டு சீக் ரிட்ரஸ் ஆஃப் தியர் கிரீவியன்சஸ். ஸோ என்ன பண்ணுறாரு, மீட்டிங் எல்லாம் கூட்டி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மீட்டிங்லாம் வந்து போடுறாரு. ஹி கண்டினியூ டு கோல்ட் சச் மீட்டிங்ஸ், பெட்டிஷன் டு த அத்தாரிட்டிஸ் அபவுட் த இன்ஜஸ்டிஸ் விச் வேர் இன் வயலன்ஸ் ஆஃப் தியர் ஓன் லாஸ். ஸோ அவங்களோட ஓன் லாஸ்க்கே வயலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து நிறையா போராட்டங்களாகட்டும், பெட்டிஷன்ஸ் ஆகட்டும், இன்ஜஸ்டிஸ் பண்ணாலுமே வயலன்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பெட்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாஸ் in the traversal had to pay a poll tax of 3 pounds, could not own land except in areas marked for them, and could not move outdoors after 9 PM without a permit. ஸோ அங்கே வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சில லாஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. என்னென்னா, பூல் டேக்ஸ்ன்னு ஒன்று இந்தியன்ஸ் வந்துட்டு பே பண்ணணும், 3 pounds பே பண்ணணும். அதே மாதிரி அவங்க மார்க் பண்ண லேண்டை தவிர்த்து மீதி எந்த லேண்டும் வேறு இந்தியன்ஸ் வந்து ஓன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 9 மணிக்கு மேலே வந்துட்டு வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது, அவுட்டோர் மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இவர் வந்து போராட ஆரம்பிப்பார். He launched a struggle against such injustice laws. Gandhi was introduced to the works of Tolstoy and John Ruskin. ஸோ டால்ஸ்டாய் அண்ட் ஜான் ரஸ்கினோட படைப்புகள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. He was deeply influenced by Tolstoy's The King of God is Within You. ஸோ டால்ஸ்டாயோட கிங் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படிங்கிறதும், ரஸ்கினோட அன்டு திஸ் லாஸ்ட் அண்டு த்ரோயூஸ் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரஸ்கினோடது. ஸோ இது எல்லாத்துலேயும் ரொம்பவே காந்தி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் படுறாரு. ஸோ இந்த கலர்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த கலர் க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே புக்ஸு, ஜேர்னல்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ இந்த கலரில் லைட் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது சம் ஆக்ட்ஸாக இருக்கலாம், சம் ஃபவுண்டேஷனாக இருக்கலாம். ஸோ இப்போ ஆத்தர் கொடுக்காம ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஒரு ஆக்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இந்த இயரில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் எல்லாமே வரும். ஸோ அதனால அதெல்லாம் இந்த கலரில் லைட் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஸோ ஒருத்தவங்க ஒரு ஆர்கனைசேஷனை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அந்த ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும், அந்த ஆர்கனைசேஷன் நேம் என்ன அப்படிங்கிறதும் ஒரே இதில் வரதுக்காக நான் லைட் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். வயலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒருத்தவங்களோட ஸ்லோகன்ஸ், அவங்களோட சேயிங்ஸாக இருக்கும். அதெல்லாமே வயலட் கலரில் வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, இது வந்துட்டு இப்போது டால்ஸ்டாயோடதும் ரஸ்கினோட படைப்புகள் சொல்லியிருக்காங்க, புக்ஸு. ஸோ அதை வந்து நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இவங்களோட 2 புக்ஸாலையும் காந்தி வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாரு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ காந்திஸ் ஐடியாஸ் வேர் ஃபார்ம்டு டியூ டு த பிளெண்ட் ஆஃப் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தாட்ஸ்.
ஸோ காந்திஸ் ஐடியாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தாட்ஸும் சேர்ந்தா இருந்துச்சு. இருந்தாலுமே வெஸ்டர்ன் despite being deeply influenced by Western thinkers, he was highly critical of Western civilization and industrialization. ஸோ இவர் வந்து வெஸ்டர்ன் ஐடியாஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாலுமே வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் ஆகட்டும் ஆர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவர் அப்போசிஷன் தான் கொடுத்துருக்காரு. Inspired by Ruskin, Gandhi established the Phoenix Settlement 1905 and the Tolstoy Farm 1910. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது 1905லையும் டால்ஸ்டாய் ஃபார்முங்கிறது 1910லையும் காந்தி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எது மூலியமாக? ரஸ்கின் இந்த புக் மூலியமாக இன்ஸ்பயர் ஆகி. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்வாலிட்டி, கம்யூனிட்டி லிவிங் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் லேபர் வேர் இன்கல்கேட்டட் இன் தீஸ் செட்டில்மெண்ட்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்னா ஈக்வாலிட்டி ஆகட்டும், கம்யூனிட்டி லிவிங் அண்ட் லேபரோட டிக்னிட்டி எல்லாம் பாதுகாக்கிற விதமாக இந்த இது வந்து இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேவர் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் ஃபார் த சத்யாகிரகீஸ். ஸோ சத்யாகிரகீஸ்க்காகவே ஸ்பெஷலாக நிறையா ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுக்கப்படுது. இதெல்லாமே இந்த ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அண்ட் டால்ஸ்டாய் ஃபார்ம் இதில் எல்லாத்தையும் மூலயமா காந்தி வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் சத்யாகிரகா as a strategy in South Africa. காந்தி டெவலப்டு சத்யாகிரகா டிவோஷன் டு த ட்ரூத் ஃபோர்ஸ். அதை தான் வந்து சத்யாகிரகா அப்படின்னு சொல்கிறோம். இதை யார் டெவலப் பண்ணது? நம்ம காந்தி தான் டெவலப் பண்ணார். as a strategy in which campaigners went on peaceful marches and presented themselves for arrest in protest against unjust laws. ஸோ இது எதுக்காக? சத்யாகிரகீஸுங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக நான் வைலன்ஸ் வேல அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்களையும் லாஸ் எல்லாம் அன்ஜஸ்டிஸ் லாஸ் எல்லாத்தையுமே அகைன்ஸ்டாக வந்துட்டு ஒரு நான் வைலன்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் சத்யாகிரகா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம காந்தி வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. ஹி எக்ஸ்பீரியன்ஸ்டு வித் இட் ஃபார் ஃபைட்டிங் த இஷ்யூஸ் ஆஃப் இமிக்ரேஷன் அண்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே எதிராக போராடுறாங்க. மீட்டிங்ஸ் வேர் ஹெல்ட் அண்ட் registration offices of immigrants were picketed. Even when the police let laws violation, no resistance was forced by the Satyagrahis. ஸோ இங்கே வந்து சத்யாகிரகீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸே வந்து ரெசிஸ்ட் பண்ணல அப்படின்னாலுமே சத்யாகிரகீஸ் வாண்டடாக போயிட்டு அரெஸ்ட் ஆகிறதாகட்டும் இல்லை வந்து வாண்டடாக போயிட்டு போராட்டம் நடத்துறதாகட்டும் எல்லாமே நான் வைலன்ஸ் ஃபார்மில் தான் வந்துட்டு அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. காந்தி அண்ட் அதர் லீடர்ஸ் வேர் அரெஸ்டட். இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. Indians, mostly indentured laborers turned hawkers, continued the struggle despite police brutality. ஸோ போலீஸோட எதிர்ப்புகள் தடியடி அரெஸ்ட் எல்லாமே நடந்தாலும் லேபர்ஸ் வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து இது போராடிட்டு தான் இருந்தாங்க. ஃபைனலி என்னாச்சு அப்படின்னா by the Smuts-Gandhi agreement, the poll tax on indentured laborers was abolished. ஸோ இந்த 3 pound பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த அக்ரிமெண்ட் மூலயமா? ஸ்முட்ஸ் காந்தி அக்ரிமெண்ட் மூலயமா இது வந்து அபாலிஷ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் காந்திஸ் இயர்லி சத்யாகிரகீஸ் இன் இந்தியா. காந்தி ரிகார்டட் கோபாலகிருஷ்ண கோகுலே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு கேட்டால் கோபாலகிருஷ்ண கோகுலே. அவரோட அட்வைஸ் வச்சு காந்தி என்ன பண்ணியிருக்காரு, நிறையா இடத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரு, கோபாலகிருஷ்ண கோகுலே நிறையா இடத்துக்கு ட்ராவல் பண்ணு, அந்த கல்ச்சர் பீப்புள் எப்படி சஃபர் ஆகுறாங்க அப்படி எல்லாத்தையுமே அவங்களோட கண்டிஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கோபாலகிருஷ்ண கோகுலே காந்தி கிட்ட சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காந்தி வந்து ரொம்ப கண்ட்ரி ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ட்ராவல் பண்ணி பீப்புளோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறாரு. It is one of those journeys. அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து முதல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தார். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சிம்பிள் தோத்தி எல்லாமே வியர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு துறந்து விட்டு. நெக்ஸ்ட் Champaran Satyagraha. In Champaran in Bihar, the Tinkatiya system was practiced. ஸோ சம்பரான் பீகாரில் சம்பரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல திங்காத்தியா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா அண்டர் திஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஸோ சுரண்ட சிஸ்டம் தான் இந்த திங்காத்தியா சிஸ்டம். என்னாச்சு அப்படின்னா யூரோப்பில் வந்துட்டு நேச்சுரல் டைஸ் எல்லாமே வந்துட்டு விற்பாங்க. அதுக்காக டைஸ் மேக் பண்ணுறதுக்காக இண்டிகோ அப்படிங்கிற பிளான்ட் வந்து பிளான் பண்ணப்பட்டு அதுலேருந்து தான் டைஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்தியாவில் கல்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
அதுவும் லேண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாமே அவங்களோட 20 பங்கு லேண்டில் 3 பங்கு வந்துட்டு இந்த இண்டிகாவை வந்து கட்டாயமாக பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சிஸ்டம்க்கு பேர் தான் திங்காத்தியா சிஸ்டம் அப்படிங்கிறது. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 19th century, German synthetic dyes has forced the indigo out of the market. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா யூரோப்பில் வந்து ஆர்டிஃபிஷியல் டைஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது த்ரூ ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் மூலயமா. அதனால என்னாச்சு அப்படின்னா இண்டிகோ டைஸோட இது வந்து குறைய ஆரம்பிச்சுது. ஸோ அதோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சது. அது வந்து நேச்சுரல் டை, அது வந்து குறைய ஆரம்பிச்சுது. ஸோ அதனால யூரோப்பியன்ஸ்க்கு வந்து இண்டிகோ டைஸ் தேவைப்படல. ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும், மணி மட்டும் அது வந்து மேக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஆஃப் சம்பரான், while realizing the necessity of relieving the cultivators of the obligation of cultivating indigo, wanted to turn the situation to their advantage. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்தியன் கல்டிவேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஆனால் யூரோப்பியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதை வச்சு மணி மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அது ஒரு அட்வான்டேஜ், இந்த சுச்சுவேஷனை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, they enhanced the rent and collected illegal dues as a price for the release of cultivators from the obligation. ஸோ இப்போ இந்த கல்டிவேட்டர்ஸ் வந்து இந்த 20 இது வந்து இண்டிகோ பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அந்த சிஸ்டம்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து நிறையா டியூஸ் ப்ரைஸ் எல்லாமே கட்டணும், அவங்களோட ரெண்ட் எல்லாமே வந்துட்டு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இது வந்து நம்மளோட கல்டிவேட்டர்ஸ்க்கு ரொம்பவே கோபத்தையும் ஏற்படுத்துச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு எரப்டட். ஸோ நிறையா பேர் இதுக்கு ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர், அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிஸ்ட் ஃப்ரம் சம்பரான் ஹூ சஃபர்டு ஹார்ட்ஷிப்ஸ் ஆஃப் த. ஸோ அவரும் வந்துட்டு சம்பரான் அந்த இடத்துல இண்டிகோ கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தவர் தான். ஸோ அவருக்கு ரொம்ப இந்த சிஸ்டம்னால அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து காந்தி கிட்ட போய் விசிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த கொடுமைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி காந்தி கிட்ட வந்து போய் சொல்கிறாரு. ஸோ ஆன் ரீச்சிங் சம்பரான், காந்தி வாஸ் ஆஸ்க்டு பை த போலீஸ் டு லீவ் இமீடியட்லி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, காந்தி வந்து சம்பரான் இடத்துக்கு ரீச் ஆகிட்டு அதை பற்றி கேட்கலான்னு சொல்லி வராரு. நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார், நம்மளோட போலீஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் எல்லாமே ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. when he refused, he was summoned for trial. ஸோ அவர் வந்து என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி காந்தி மறுப்பு தெரிவித்ததுனால என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராக சொல்கிறாங்க. The news spread like wildfire and thousands swarmed the place in support of Gandhi. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த நியூஸ் வந்து ஃபுல்லாகவே நாடு முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. ஸோ காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அந்த கோர்ட்டில் வந்து கூடிட்டு காந்திக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அக்கார்டிங் டு காந்தியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, the country thus had its first object lesson in civil disobedience. ஸோ கண்ட்ரிக்கே தெரிஞ்சிருச்சு இந்த இந்த சட்ட மறுப்பு இயக்கம் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசனாக இருந்திருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த சம்பரான் சத்தியாகிரகாவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசன், ஆப்ஜெக்ட் லெசன் ஃபார் த சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. He was assisted by Braj Kishore Prasad, a lawyer for profession, and Rajendra Prasad, who became the first president of Independence India. ஸோ இவங்க எல்லாருமே லாயர்ஸ். ஸோ இவங்க மூலியமாக வந்துட்டு இவங்க வந்து காந்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவரை வந்து கைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, த லூட்டனன்ட் கவர்னர் eventually formed a committee with Gandhi as a member which recommended the abolition of the திங்காத்தியா சிஸ்டம். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, லூட்டனன்ட் கவர்னர் மூலியமாக, ஸோ இந்த லைட் பிங்க் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அந்த பீரியட்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் லைட் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, ஸோ லூட்டினன்ட் கவர்னர் இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து காந்தி ஒரு மெம்பராக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதில் காந்தி ஒரு மெம்பராக வச்சு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திங்காத்தியா சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்பை எண்டிங் த அப்ரெஷன் ஆஃப் த பீசன்ஸ் பை த இண்டிகோ பிளான்டர்ஸ். ஸோ என்ன ஆகுது, இங்கே வந்துட்டு திங்காத்தியா சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணப்படுது. ஸோ அதனால இண்டிகோ பிளான்டர்ஸும் அந்த திங்காத்தியா சிஸ்டம்லேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. ஓகே, next, the success of the Champaran Satyagraha, followed by his fruitful interventions in Ahmedabad mill strike and the Kheda Satyagraha. ஸோ கேடா சத்யாகிரகா 1918லையும்
அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 1980லையும் இந்த இந்த திங்காத்தியா சிஸ்டம், அதாவது சம்பரான் சத்தியாகிரகாவுக்கு அடுத்தடுத்தே இந்த இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இதில் சக்சீடும் ஆகிறாரு காந்தி. ஓகே, அதுலேருந்து என்னாச்சு, நம்ம காந்தி வந்து ஒரு மாஸ் லீடராக வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி இருந்த லீடர்ஸ் மாதிரி காந்தி டெமான்ஸ்ட்ரேட்டட் திஸ் எபிலிட்டி டு மொபைலைஸ் த காமன் பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரி. முன்னாடி இருந்த லீடர்ஸ் எல்லாருமே காமன் பீப்புளை வந்துட்டு அட்ராக்ட் பண்ண முடியல. பட் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஈவன் காமன் பீப்புளையும் கூட அட்ராக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ரவுலட் சத்தியாகிரகா அண்ட் ஜாலியன் வாலாபாக் மெசாக்ரே. So the Government of India Act 1919 however caused disappointment. ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்துலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1919 கொண்டு வராங்க. இது வந்து நம்ம இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதில் உள்ள வந்துட்டு பிரிட்டிஷ்க்கும் ஒரு நல்லது இருந்திருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஆக்ட் எல்லாமே. ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும்தான் நம்மளுக்காக, நம்மளோட நல்லதுக்காக முழுமையாக வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. மித்த ஆக்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை அப்போதைக்கு அந்த ஒரு கிளர்ச்சியில் ஈடுபட வைக்காமல் நம்மளைய சமாதானப்படுத்துகிற விதமாக வந்துட்டு இந்த ஆக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பிரிட்டிஷ்க்கு தான் ஃபேவராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆக்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். அதில் ஒரு ஆக்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990 அப்படிங்கிறது. அண்ட் இட் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ரியல் பவர்ஸ் டு த இந்தியன். ஸோ இந்தியன்ஸுக்கு முழுமையான பவர் அந்த இதில் வந்து கொண்டு வரல. பிசைட்ஸ் த கவர்மெண்ட் பிகான் டு என்ஃபோர்ஸ் த பர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வார் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ வார் டைம், ஸோ இப்போ தான் வேர்ல்டு வார் எல்லாமே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு வேர்ல்டு வார் டைமாக இருந்தாலுமே இவங்க வந்துட்டு இந்தியனுக்கு வந்துட்டு முழு இண்டிபெண்டன்ஸி வந்துட்டு கொடுக்கல. த ரவுலட் ஆக்ட் வாஸ் enacted which provided for excessive police powers, arrested without warrant and direction without trials. என்ன பண்ணியிருக்காங்க, ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு யாரை வேணாலும் எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். வாரண்ட் அப்படிங்கிற ஒன்றும் இல்லாமல் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்கள கோர்ட்லேயும் டேரெக்டாக ஆஜர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த ரவுலட் ஆக்டில். ஸோ இது வந்து காந்திக்கு ரொம்பவே இதை ஏற்படுத்தியிருக்கும். அதனால வந்துட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அவரோட ரொம்ப ஆங்க்ரி ஆகிருப்பார். அதனால இதை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிளாக் ஆக்ட் அப்படின்னே வந்து நம்ம காந்தி சொல்கிறாரு. அண்ட் இன் ப்ரொட்டஸ்ட் கால்ட் அ நேஷன் வைடு சத்தியாகிரகா. அதனால் என்ன பண்ணுறாரு, சத்தியாகிரகாவை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு நேஷன் ஃபுல்லாகவே. எப்போது 6th April 1919 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இட் வாஸ் டு பி அ நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள் வித் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். இது வந்து முழுமையாக நான் வயலன்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ஸ்ட்ரகிள் வந்துட்டு இந்த சத்தியாகிரகா அப்படிங்கிறது இருந்துச்சு. உண்ணாவிரதம் இருந்தாங்க, ப்ரேயர் எல்லாமே பண்ணாங்க இதில். அண்ட் இட் வாஸ் த ஏர்லியஸ்ட் ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. த ஆன்டி ரவுலட் ப்ரொட்டஸ்ட் வாஸ் இன்டென்ஸ் இன் பஞ்சாப், எஸ்பெஷலி இன் அம்ரிஸ்டர் அண்ட் லாகூர். ஸோ பஞ்சாபில் இந்த ரவுலட் ஆக்டுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. அதுலேயும் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் அப்படின்னா அம்ரிஸ்டர், லாகூர், இதில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஆன்டி ரவுலட் ப்ரொட்டஸ்ட் எல்லாமே வந்துட்டு நடந்திருக்கும். காந்தி வாஸ் அரெஸ்டட் அண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் விசிட்டிங் பஞ்சாப். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, காந்தி அரெஸ்ட் பண்ணி பஞ்சாப்க்கு போக விடாமல் தடுத்திருப்பாங்க. ஆன் 9th April 2 prominent local leaders, யார் டாக்டர் சைஃபுதீன் கிச்லே அண்ட் டாக்டர் சத்யபால் வேர் அரெஸ்டட் இன் அம்ரிஸ்டர். இவங்க 2 பேரும் ரொம்ப ப்ராமினன்ட் லீடர்ஸாக இருந்திருப்பாங்க பஞ்சாபில். ஸோ அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் டயர்ஸ் ப்ரூட்டாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த 3 குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் முடித்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு லெசன் தான் இருக்குது. அதை முடித்தோம் அப்படின்னா 10th இருக்கிற எல்லா லெசன்ஸுமே கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம்மில் கொஞ்சம் டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி யூனிட் 6லையும் கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருந்திருக்கும். இது நம்ம 10th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். ஸோ அது ஒரு இது. செகண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 15th வீடியோ. ஸோ என்னோடய 15th வீடியோ நான் கண்டினியூஸாக நான் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இது எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா, தேர்டு இது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு குட் நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இப்போ ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. இனிமேல் வந்துட்டு நம்ம
தீவிரமாக படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுவும் நம்ம 5 மந்த்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் வந்து 3 குட் நியூஸ் ஃப்ரம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஸோ இதுதான் இந்த வீடியோஸ் பற்றினது. கண்டினியூஸாக வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை, லவுடாக இல்லை அப்படின்னாலும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் இட். அதே மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தாலுமே ப்ளீஸ் அட்ஜஸ்ட் இட். ஏன்னா நான் வந்துட்டு நைட் என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு நைட் வந்துட்டு படிச்சுட்டு உங்களுக்காக நான் மிட் நைட்டில் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இட்ஸ் அரவுண்ட் இப்போ வந்து 12 o'clock 12:30 ஆக போகுது. ஸோ உங்களுக்காக நான் நைட்டு ஹாஸ்டலில் உட்காந்து கத்தி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ 5 மந்த்ஸாக நம்மளோட டார்கெட் ஜிகேவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நான் எப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னா சிலபஸ் பேஸ்டாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ சிலபஸ் பேஸ்டாக கண்டிப்பாக நம்ம இது எல்லாத்தையுமே முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு சைட் பை சைட் தமிழும் டீச் பண்ண போகிறேன். அண்ட் தென் மேக்ஸு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இருக்க போகுது. மேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஆர்எஸ் அகர்வால் புக் வச்சு தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டூ வாட்ச் மோர் வீடியோஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் கன்சிஸ்டன்ஸாகவும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் வீக்லி 3 வீடியோஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கும் படிக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். எனக்கும் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாகவும் நானும் படிப்பேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.